உங்களுக்கு வர்ற நோய் நாம நினைக்கிற மாதிரி ஒரு எதிரி இல்ல. அது நம்ம நண்பன்னா என்ன நினைப்பீங்க? உங்க உடம்பு உங்களுக்கு எதிரா வேலை செய்யல, உங்களுக்காக வேலை செய்யுதுன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு சின்ன யோசனை உங்க ஆரோக்கியத்தையே நீங்க பாக்குற விதத்தை மொத்தமா மாத்த போகுது. இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்பு காட்டுற அறிகுறிகளை நம்ம பல நேரத்துல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது எப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். நாம எல்லாருமே இது தானே பண்றோம். தலைவலி வந்துச்சுன்னா உடனே ஒரு மாத்திரையை போட்டுருவோம். ரொம்ப டயர்டா இருந்தா ஒரு கப் காஃபி. அதாவது நமக்கு வர்ற அறிகுறிகளை எதிரி மாதிரி பார்த்து அதை எப்படியாவது அடக்கிடணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, அது உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற ஒரு முக்கியமான மெசேஜா இருந்தா என்ன பண்றது? உங்க உடம்போட சண்டை போடுறத நிறுத்திட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாற முடியுங்கிறது தான் இங்க விஷயம். அதோட அந்த ரகசிய மொழிய மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும், உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற அந்த அற்புதமான விஷயத்துல நாமளும் ஒரு பங்கு வகிக்கலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த சூப்பர் பவர் எங்கிருந்து வருது? இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத செல் லெவல்ல நடக்கிற ஒரு அற்புதமான ப்ராசஸ்ல இருந்து தான் தொடங்குது. இது பேரு ஆட்டோஃபேஜி. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு கிளீனிங் சர்வீஸ் மாதிரி. டேமேஜ் ஆன பழைய செல் பாகங்களை அதுவே சாப்பிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி புது செல் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த 4 ஸ்டெப்பை பாருங்க. இப்படிதான் உங்க ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. முதல்ல தேவையில்லாத குப்பைய கண்டுபிடிக்குது. அப்புறம் அது ஒரு குமிழிக்குள்ள போட்டு அடைக்குது. மூணாவதா அதை உடைச்சு ரீசைக்கிள் பண்ணுது. கடைசியா அதிலிருந்து கிடைச்ச மூலப்பொருட்களை வச்சு புதுசாவும் ஹெல்த்தியாவும் தன்னை உருவாக்கிக்குது. இயற்கையோட ஒரு பெர்ஃபெக்ட் டிசைன் இது. ஓகே, இந்த ஆட்டோஃபேஜிங்கிற கிளீனிங் ப்ராசஸ் உள்ளுக்குள்ள நடக்கும்போது நமக்கு வெளியில என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கும்? இப்போ நாம குணப்படுத்துற நேரத்துல வர்ற அறிகுறிகளை பத்தி பேச போறோம். அதாவது உங்க உடம்பு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும்போது அதோட சிக்னல்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பயங்கரமான சோர்வு, திடீர்னு வர்ற அரிப்பு, பசியில ஏற்படுற மாற்றம், இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆர்ப்பம் வந்துருச்சுன்னு தான் நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, இது மூணும் உங்க உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான முக்கியமான சிக்னல்ஸ். வாங்க ஒவ்வொன்னையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க உடம்பு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ரிப்பேர் வேலைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அதனால உங்க கை கால்னு வெளி உறுப்புகளுக்கு போற பவரை கட் பண்ணிட்டு அந்த மொத்த எனர்ஜியையும் உள்ள நடக்கிற வேலைக்கு திருப்புது. அதனால தான் நமக்கு சோர்வா இருக்கு. இது பலவீனம் இல்ல, இது ஒரு புத்திசாலித்தனமான எனர்ஜி மேனேஜ்மெண்ட். அரிப்புனா ரொம்ப கடுப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இனிமே அப்படி நினைக்காதீங்க. அது ஒரு இடத்துல பில்டிங் கட்டும்போது வர்ற சத்தம் மாதிரி. புது செல்கள் உருவாக்குற இடத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும்போது அங்கிருக்கிற நரம்பு முனைகள் தூண்டப்படுது. அதனால தான் அரிக்குது. சோ அடுத்த தடவை அரிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தொந்தரவு இல்ல, இது புனரமைப்பு. நம்ம பசி விஷயத்துல உடம்பு எவ்ளோ புத்திசாலித்தனமா நடந்துக்கிடுதுன்னு பாருங்க. சில நேரங்கள்ல ஒரு பெரிய ரிப்பேர் வேலை பார்க்கறதுக்காக சாப்பாட்டை ஜீரணிக்கிற வேலையை நிறுத்திட்டு அந்த எனர்ஜியை சேவ் பண்ணும். அப்போ நமக்கு பசிக்காது. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா செல்களை உருவாக்க மூலப்பொருட்கள் தேவைப்படும். அப்பதான் நமக்கு திடீர்னு பசி எடுக்கும். இது ரெண்டுமே குணப்படுத்துற ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான பாகம்தான். இது வரைக்கும் நம்ம உடம்போட செயல்பாடுகளை பத்தி பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தி இருக்கு. அதுதான் நம்மளோட கவனம். ஆமாங்க, குணப்படுத்துறதுங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. அது நம்மளுக்கும் நம்ம உடம்புக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல். இந்த வரி ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. உங்க கைகள் வெறும் கருவிகள் கிடையாது. அது உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உங்க உடம்புல இருக்கிற செல்களுக்கு கொண்டு போற ஒரு கடத்தி. நீங்க உங்க கவனத்தை எங்க வைக்கிறீங்களோ அங்க உங்க உடம்போட நீங்க நேரடியா பேச முடியும். இதுதான் இதிலேயே ரொம்ப முக்கியமான கட்டம். இப்போ வலி இருக்கிற ஒரு இடத்துல உங்க கையை வச்சு கோபப்பட்டீங்கன்னா உங்க உடம்பு அதை ஒரு ஆபத்து சிக்னலா எடுத்துக்கும். இது குணமாகறத தடுக்கும். ஆனா அதே இடத்துல நீங்க அன்போட அக்கறையோட உங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு சிக்னல் கிடைக்கும். அப்போதான் அது ரிலாக்ஸ் ஆகி தன்னைத்தானே சரி பண்ணிக்க ஆரம்பிக்கும். வாங்க உங்க உடம்போட இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு நீங்க இப்பவே செய்யக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான பயிற்சியை பார்க்கலாம். இந்த ஒரு நிமிஷ பயிற்சி பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க எதையும் சரி பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சும்மா உங்க உடம்போட இருங்க, அவ்வளவுதான். இந்த சின்ன செயல் உங்க நரம்பு மண்டலத்துக்கு நீ பாதுகாப்பா இருக்கன்ற மெசேஜ அனுப்பும். உடம்பு குணமாகிறதுக்கு தேவையான சரியான சூழல் இதுதான். இந்த சக்தி வாய்ந்த கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்கிறேன். நீங்க உங்க உடம்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப சொல்லுங்க,
அது உங்களுக்கு என்ன சொல்லுது? குணப்படுத்துறதுங்கிறது ஒரு உரையாடல். உங்க முதல் உரையாடல் இப்போ ஆரம்பமாயிடுச்சு.